வாசுகி, உன்கிட்ட டெல்லி ட்ரிப் பத்தி கேக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ என்ன பண்ற, நான் சொல்றத அப்படியே சொல்லி சமாளிச்சிரு. வாசுகிக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பத்தி இவ்வளவு டீடைல்ஸ் புரியாது. நீ சொல்லு, அப்பதான் அதை நம்புவா அவ. ஒரு நிமிஷம். இந்த மித்ரா, இந்த டேக உன்னோட லக்கேஜ்ல சேர்த்து கட்டிக்கோ, சரியா? இதெல்லாம் ஏன் டாக்டர்? இல்லன்னா நம்ம பண்ற டிராமாவை கண்டுபிடிச்சிருவாங்க மித்ரா. மறக்காம பண்ணிடு. ஓகே மித்ரா, நீ இப்ப கிளம்புமா. நான் ஹாஸ்பிடல் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறேன், சரியா? சரிங்க டாக்டர். ஆட்டோ வெயிட் பண்ணுது பாரு. சரி, வரேன். ஜாக்கிரதையா போ. இந்தாங்க 200. சரிங்கம்மா. நாலு நாள் லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல் எப்படி அந்நியமா தெரியுமோ அப்படி இருக்கு இந்த வீடு. பொய் சொல்லிட்டு போன குற்ற உணர்ச்சியால எல்லார் முகத்தையும் நேருக்கு நேர் பார்த்து பேசுறதுக்கு கூச்சமா தான் இருக்கு. ஆனா ஒரு முறை பேசிட்டா சகஜமாயிடும், எல்லாரையும் சமாளிச்சிடலாம். ஆனா வாசுகி அம்மாவை தான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. நீ ஏன்டா இப்படி தண்டோரா போடுற? அவ என்ன டெல்லிக்கு தானே போயிட்டு வரா? ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டு வர மாதிரி தம்பட்ட அடிச்சிட்டு இருக்க. ஏய் வசந்தி, சின்ன பையன் அப்படிதான் இருப்பான். இதுக்கெல்லாம் போய் அதட்டுவியா? வா மித்ரா. வா மித்ரா. அம்மா. அப்புறம் மித்ரா, டெல்லி பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர்மா. போன காரியம் சக்சஸ் தானே? ஆமா அங்கிள், எல்லாம் சக்சஸ் தான். நல்லதுமா. ஆமாமா, எல்லாமே சக்சஸ் தான். அப்பா அதெல்லாம் விடுங்க. அண்ணி, நீங்க டெல்லியில ஷாப்பிங் பண்ணீங்களா? எனக்கு என்ன வாங்குனீங்க? எனக்கு ஷாப்பிங் போறதுக்கெல்லாம் டைம் இல்ல சித்தார்த். இருந்தாலும் டெல்லி வரைக்கும் போயிட்டு கிஃப்ட் எதுவும் வாங்காம போனா நல்லா இருக்காதுல்ல. அதனால பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஸ்டோர்ல உனக்காக ஒண்ணு வாங்கியிருக்கேன். இந்தா, இது உனக்கு. அங்கிள், இது உங்களுக்கு. எதுக்குமா இதெல்லாம்? பரவாயில்ல அங்கிள், வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்மா. ஆண்டி, இது உங்களுக்கு. மா, இது உங்களுக்கு. செம்மையா டிராமா பண்றாளே. இப்படிலாம் பண்ணா யார் தான் ஏமாற மாட்டாங்க? இவ்வளவு நாளா இதே மாதிரி தானே என்னையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தா. நானும் அதை உண்மை நம்பிட்டு இருந்தேன். இனிமே பார்க்கலாம் எப்படி ஏமாத்துறாங்க. நீ டெல்லிக்கு கிளம்பி போனதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலமா. ஒரு பொண்ணை இவ்ளோ தூரத்துக்கு ஒத்தையா அனுப்பி வச்சுட்டோமேன்னு மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்பதான் ஆறுதலா இருக்க. இதுக்கு ஏமா டென்ஷன் ஆகுறீங்க? டெல்லிக்கு என்ன நான் மட்டுமா போனேன்? நம்ம ஹாஸ்பிட்டல் டீமோட தானே போனேன். அப்புறம் எதுக்கு கவலைப்படணும்? இருந்தாலும் எங்கள்ல ஒருத்தர் கூட வந்திருந்தா பயம் இல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? சரி சரிமா, போன இடத்துல எல்லா வசதியும் இருந்துச்சுல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நம்ம ஏஜென்சி போய் இறங்குனதுல இருந்து திரும்பவும் ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணாங்க. ஆமா மித்ரா, நீ எங்க ஸ்டே பண்ணிருந்த?
ஃபுட் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிருந்தாங்களா? ஓகே தானே? ஆ, ஒரு குறையும் இல்ல ஆண்டி. நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டே கிடைச்சது. அப்புறம் ஸ்டே பண்ணதெல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ல தான். ஃபுல் டீமும் அங்கதான் ரூம் புக் பண்ணிருந்தாங்க. அக்கமடேஷன், ஃபுட், கேப் எல்லாமே பக்காவா பண்ணிருந்தாங்க. கூட வந்த டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். சரி மித்ரா, ரொம்ப களைச்சு போய் வந்திருக்க. போய் குளிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடு. நான் டிஃபன் ரெடி ஆனதும் சொல்றேன். சரிம்மா. அண்ணி, நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து டெல்லியில எங்க எங்கெல்லாம் சுத்தி பாத்தீங்களோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க, ஓகேவா? ஓகே. வினய், எப்படி இருக்கீங்க? நான் ஊர்ல இல்லாத இந்த 2 நாள் ஜாலியா இருந்திருப்பீங்க போல. இருந்திருப்பீங்க. பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா எல்லா ஆம்பளைங்களும் ஏதோ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி ஜாலியா ஆயிடுவீங்க. பண்ணாத வேலையெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எப்படி எல்லாம் நடிக்கிறா. என்ன சார் பேசவே மாட்டேங்கிறாரே? சாருக்கு என் மேல ஏதாவது கோவமா? கோவம் வருதுதான். அப்படியே உன்னை செவ்வுல அரைஞ்சு ஏண்டி இப்படி பண்ணன்னு கேட்கணும்னு தோணுது. ஆனா மனசு வரமாட்டேங்குதே. சாரி வினய், நீங்க ஏன் கோவமா இருக்கீங்கன்னு புரியுது. ஊருக்கு போய் அதான் டெல்லிக்கு போய் இறங்குனதுல இருந்து ஒரே டென்ஷன். அங்க நான் எதிர்பார்க்காததெல்லாம் நடந்து போச்சு. எப்படா ஊருக்கு போவோன்னு இருந்துச்சு. நீங்க என்கிட்ட வீடியோ கால்ல பேசணும்னு சொன்னீங்க. ஆனா நான் டென்ஷனா இருக்கிறது பத்தாதுன்னு உங்களை வேற டென்ஷன் பண்ணணுமான் தான் நான் ஃபோன் பண்ணல. ஆமாமா, நீ இருந்த சந்தோஷத்துல ஏன் ஞாபகம் எங்க வந்திருக்க போகுது சதிகாரி. ஆனா உங்க கோவம் எல்லாம் தடம் இல்லாம மறைஞ்சு மறுபடியும் நீங்க ஹாப்பியா மாறுற மாதிரி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கிஃப்ட பார்த்தா என் மேல உங்களுக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் சட்டுன்னு போயிடும் பாருங்க. இது என்ன கிஃப்ட்னு சொல்லுங்க? அதான் எனக்கு பெரிய கிஃப்டா தூக்கி கொடுத்துட்டியே, அப்புறம் இது எதுக்கு? உங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்பவும் அதே தான் நினைக்கிறேன். உன்னை புரிஞ்சிக்க முடியல, அப்புறம் எப்படி நீ கொடுக்குற கிஃப்டை மட்டும் என்னால கண்டுபிடிக்க முடியும்? சார், ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இது ஒண்ணு வித்தியாசமான கிஃப்ட் எல்லாம் இல்ல. சாதாரண கிஃப்ட் தான். வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. வினய், இவ்ளோ நேரம் நான் தனியா தான் பேசிட்டு இருந்தேன். நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல. இப்ப கிஃப்ட் கொடுக்கறேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம அப்படியே கோவமா போறீங்க. என் மேல என்ன கோவமா இருக்கீங்க போல. வினய், நான் மறுபடியும் கேக்குறேன், ஏன் பேச மாட்டீங்க? ஐயோ மேடம், நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசினா நல்லா இருக்காதுல்ல, அதான் நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஏன் இவ்ளோ கோவமா பேசுறீங்க வினய்? ஐயோ, நான் கோவமா பேசுறேனா? அதுவும் மேடம் முன்னாலாம் நான் கோவமா இருக்க முடியுமா என்ன? நீங்களா எவ்வளவு பெரிய ஆளு, உங்ககிட்ட எல்லாம் போய் அட போங்க மேடம், போய் உங்க வேலையை பாருங்க, போங்க.
என்ன கேட்டா? எனக்கு எப்படி தெரியும்? ஏதாவது எலி தட்டிக்கல விழுந்திருக்கும். சாதாரண போட்டோக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ற? இங்க நானே நொறுங்கி போய் கிடக்குறேன். என்கிட்ட நீங்க தான் இது போட்டோ இல்ல, சிம்பிள் ஆஃப் லவ்னு சொல்லி தடைக்கு கீழே விழாத மாதிரி வச்சீங்க. ஆனா நீங்களே இப்ப இதை சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. எப்பவுமே நீங்க தான் என்ன பார்த்து சொல்லுவீங்க. இப்ப நான் சொல்றேன், என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல வினய். சாதாரண ஆளே இல்ல மித்ரா, ஜெகஜால கில்லாடி. ஏர்போர்ட் டேக்லாம் ரெடி பண்ணி ஓட்டிட்டு வந்திருக்கனா நீ எவ்வளவு பெரிய கேடியா இருப்ப. ஹலோ. டேய், என்னடா வினய் இப்படி பண்ணிட்ட? அவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம போயிட்ட. இப்ப எங்கடா இருக்க? ஹே, ஐம் சாரிடா சந்துரு. அன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடந்து போச்சு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அன்எக்ஸ்பெக்டடா? அப்படி என்னாச்சு மச்சான்? அது அப்புறம் சொல்றேன். சரிடா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, இல்ல மெசேஜாவது பண்ணிருக்கலாம்ல. நானும் அதான்டா யோசிச்சேன். பட் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் கிளம்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சந்துரு, அப்புறம் பொண்ணு பார்த்துச்சா? அதெல்லாம் சூப்பரா முடிஞ்சிச்சுடா. என்ன, நீ இல்லாததுதான் குறை. சரி, அதை விடுற. கல்யாணத்தப்போ நான் கூடவே இருந்து அந்த குறையை நான் சரி பண்ணிடுறேன். அம்மா, பொண்ணு எப்படி இருந்துச்சு? உனக்கு பிடிச்சிருக்கா? நீ சொன்னா நம்ப மாட்டடா. வில்லேஜ் பொண்ணுன்னோன்னு நான் ஏதோ சுமாரா தான் இருக்கும்னு நினைச்சு வந்தேன். ஆனா இப்ப போட்டோலாம் எங்கடா மச்சான் நம்ப முடியுது? ஆனா காஃபி எடுத்துக்கிட்டு வில்லேஜ் பொண்ணுக்கே இருக்கிற அந்த வெக்கத்தோட வந்தா பாரு, ஐயோ மிரண்டே போயிட்டா. ஆனா இப்படி தேவதை மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. டேய் வினய், ஒரு 2 நிமிஷம் இருந்திருந்தா நீயும் பாத்துக்கலாம். நீ தான் மிஸ் பண்ணிட்ட. அதனால என்னடா, கல்யாணம் பண்ணிக்க போறது நீ தானே. உனக்கு பிடிச்சிருந்தா போதுதா. சரி, பொண்ணுகிட்ட பேசினியா? அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க?
சந்துரு, அவங்களுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்காமா? இல்லன்னு சொன்னா இவ்வளவு நேரம் கொடுத்த பில்டப்புக்கு மரியாதை இல்லாம போயிடும். என்னதான் ஓவரா பொங்குறேன்னு தப்பா நினைப்பான். காசா பணமா அடிச்சு விடுவோம். மச்சான், இவ்வளவு தூரம் வந்துட்டு பேசாம விடுவனா? பேசணும் மச்சான், நிறைய பேசின. ஆனா என்ன பேசினதா எனக்கு ஞாபகம் இல்ல. நீ சொன்னா நம்ப மாட்டேன் மச்சான். அவளோட கண்ணை பார்த்ததும் பேச்சே வரலடா. ஏதோ தட்டு மாதிரி எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன் மச்சான். சரி, பொண்ணு என்ன சொன்னாங்க? உன்னை உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? பிடிக்காம? அவளுக்கு மட்டும் இல்ல, அவ அப்பா, அவ அம்மா, தங்கச்சின்னு ஹோல் ஃபேமிலிக்கே என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. சூப்பர்டா, கங்க்ராட்ஸ். அப்புறம் என்னடா, எப்ப கல்யாணம்? பேசிட்டு இருக்காங்க மச்சான். நான் வேற 2 மாசம் லீவ்ல தான் வந்திருக்கேனா, அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிட்டு 2 பேரும் சேர்ந்தே மலேசியா போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷம்டா. சீக்கிரமா கல்யாண தேதி சொல்லு, நான் கிளம்பி வரேன். ஓகேடா மச்சான், பார்க்கலாம். பாய். ஓகே, பாய். அம்மா, ம், இது கதம்ப சாம்பார் தானே? ஆமா. ஏன் சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியுதா? கண்ணால பார்த்து கண்டுபிடிக்க முடியலையா? தெரியுதும்மா. டாக்டர் கதம்ப சாம்பார்னா விரும்பி சாப்பிடுவாரு. அவரும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நீ சொல்றது கரெக்ட் தான் மித்ரா. ராம்கி இருந்தா அந்த சாம்பார் நல்லா இருந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த சாம்பார் நல்லா இல்லைன்னு சொல்ல வர? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. டாக்டரும் நம்ம கூட சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் தான் சொன்னேன். இப்போ அதே தான் சொல்ற. ஆனா வேற ஒரு மீனிங் வர மாதிரி மாடுலேஷன் மாத்திட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன பண்றது, சில நேரங்கள் இப்படிதான் தன்னை அறியாம உண்மையை சொல்லிடுவோம். ஐயோ இல்லங்க, நீங்க ஏன் நான் சொன்னதை திரிச்சு சொல்றீங்க? அம்மா, சாம்பார் வழக்கத்தை விட நல்லாதான் இருக்கு. பயப்படாது மித்ரா, சாம்பார் நல்லா இல்லைன்னு சொன்னா அம்மா உனக்கு கோச்சிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியாதா, நீ சாப்பிடுற அதே சாப்பிடதான் நானும் சாப்பிடுறேன். ஒரு வாய் சாப்பிடும் போதே வழக்கத்தை விட நீ கொஞ்சம் ஸ்பைசியா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா பாரு, நீ சொல்லிட்டு அதை ஓப்பனா. மித்ரா, நான் சொல்றது ஏதாவது தப்புனா இதோ பாரு, சித்தி கூட அதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்கள வேணா கேட்டு பாரு. அக்கா, வினய் எதுவும் தப்பா எல்லாம் சொல்லல. எனக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. அது மிளகா பொடியை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சித்தி, அவங்க மேல தப்பு இல்ல, அவங்க கரெக்டா தான் போட்டிருக்காங்க. என்ன பண்றது, வயசு கோளாறுனால மிளகா பொடியை போய் சாம்பார் பொடி நினைச்சு போட்டாங்க. என்னம்மா, நான் சொல்றது சரிதானே? சரிப்பா, நீ சொல்ற மாதிரி எனக்கு வயசாயிடுச்சுதான், ஒத்துக்கிறேன். நீ வேணும்னா இனிமே உன் பொண்டாட்டி கையால சமைச்சு சாப்பிட்டுக்கோ. என்னது, நான் மித்ரா கையில சமைச்சு சாப்பிடணுமா? அதுக்கு பேசாம நீ சமைக்கிறது காரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போயிடுவேன். ஆக்சுவலா இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, பேசாம ஒரு சமையல்காரர் அப்பாயின்ட் பண்ணிடுவோமா? அக்கா, வினய் சொல்றதுதான் சரி. நீங்களும் உங்க கையால சமைச்சாதான் மாமா சாப்பிடுவாருன்னு இவ்வளவு நாளா கிச்சன்லயே இருந்துட்டீங்க. மித்ரா வந்ததுக்கு அப்புறமும் நீங்க அதை கண்டினியூ பண்ணணுமா? என்ன சித்தி இது, நீங்க என்ன வம்பள மாட்டி விட்டுருவீங்க போல இருக்க. மித்ராலாம் ஒன்னும் சமைக்க வேண்டாம். பேசாம ஒரு சமையல்காரரை வேலைக்கு வச்சிருவோமா? அதாம்மா, எங்க கல்யாணத்துல
கேட்டரிங் வேலை செய்ய வந்தார்ல, அதாம்மா அன்னைக்கு கூட காஃபில நல்லா போட்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு இருந்தியே. பேசாம அவரே அப்பாயிண்ட் பண்ணிடலாம். ஆமாப்பா, நீ சொல்றதும் சரிதான். நம்ம வீட்டுக்கு அவர் வேலைக்கு வந்தா நல்லதுதான்.